இங்கே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்க ஹீரோனி நிறைய மக்களுக்காக அவேர்னஸ் ட்ராமாலாம் பண்ணுறா. அதை பார்த்த ஹீரோக்கு பார்த்ததுமே நம்ம ஹீரோனியை பிடிச்சி போகுது. அவகிட்ட நேராக போய் லவ்வை சொல்ல பயந்துக்கிட்டு நிறைய ஆளுங்களை செட் பண்ணி இவன் அடிக்க வரவங்க மாதிரி பண்ணி ஹீரோனி கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறான். அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோனியும் எதுக்காக உங்களை தூரத்துறாங்கன்னு கேட்குறா. நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது பிடிக்காத ஒருத்தன் தானே இப்படி பண்ணுறான்னு சொல்கிறாரு. அது மூலமாக நம்மளால தான் இவருக்கு இப்படி நடந்துச்சுன்னு அனுதாபம் வரும்னு நினைக்கிறான். இது மாதிரி பல சம்பவம் ஏற்படுத்தி இவன் யாருக்கிட்டயோ அடி வாங்கின மாதிரி கட்டலா போட்டு சீன் கிரியேட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோனி கிட்ட யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் அவங்களுக்கே தெரியாமல் அடிச்சு போடுறான். யாருடா இது நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம கண்ணிலேயே பட மாட்டாங்கன்னு ஒரு ஆர்வம் ஏற்படுது. அது ஹீரோ கிட்டே வந்து எனக்காக ஒன்று நடிச்சது யாருன்னு தெரியுமான்னு கேட்க ஹீரோவும் சரி ஓகே நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சந்தோஷப்படுறான். ஒரு நாள் லாயராக இருக்கு நம்ம ஹீரோனி அப்பாவுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட அவர் யாருன்னே தெரியாமல் ஹீரோவும் அவர் அடிக்க வந்தவங்களை அடித்து அவர் காப்பாற்றுறாரு. ஒரு நாள் ஹீரோனி காலேஜில் ஒருத்தன் அவன் லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவான். அவன் சரியான ப்ராடு. ஹீரோனி ஃப்ரெண்டையும் இப்படி தான் டார்ச்சர் பண்ணி அவள் தற்கொலை பண்ணியிருப்பாள். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோவும் அவன் அடிக்க அவன் பதிலுக்கு ஹீரோவை துரத்த அந்த சமயம் ஹீரோனிக்கு கால் பண்ணி என்ன அடிச்சவன் திருப்பி அடிக்க அனுப்பியிருக்கான்னு சொல்லுவான். ஹீரோனியும் ரொம்ப ஆர்வமாக பார்க்க வர அப்போ அந்த ப்ராடு பையனை பற்றி இவன் தான் தப்பாக புரிஞ்சிக்கிறா. ஆனால் இவன் தான் நம்மளுக்காக இவ்வளோ அடி வாங்கியிருக்கான்னு அவன் மேலே இருந்த அனுதாபம் கதெல்லாம் மாற ஆரம்பிக்குது. இப்படியே ரெண்டு பேரும் டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோனியும் அவள் அப்பாவை மீட் பண்ணி பேச சொல்கிறா. ஹீரோவை பார்த்ததும் நம்மளை காப்பாற்றின பையன் இவன் தான் சொல்லி அவங்க அப்பா ஹீரோனிக்கு அறிமுகப்படுத்துறாரு. அப்போ தான் ஹீரோனிக்கு இவ்வளோ நாளாக பயந்த மாதிரி நம்ம கிட்ட ட்ராமா பண்ணி எல்லாரையும் அடிச்சது புரிய வருது. இருந்தாலும் போய் சொன்னான்னு கோவம் வருது. இருந்தாலும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண தான் இப்படி பண்ணான்னு ஹீரோவை மன்னிச்சிட்றா.